மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுதில் வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வழிபாட்டிற்கு பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். இறைவன் நம்முடைய அன்றாட வாழ்விலே ஆரோக்கிய அன்னையினுடைய பரிந்துரையினால் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் செய்து வரக்கூடிய எல்லா விதமான நன்மையான காரியங்களை நினைத்து அவருக்கு நன்றி கூறுவோம். அன்றாட வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள், சவால்கள் இவைகளை எல்லாம் எதிர்கொள்வதற்கு தேவையான சக்தியையும் ஆற்றலையும் இறைவன் அன்னை மரியாளினுடைய பரிந்துரையினால் நமக்கு தந்துரல வேண்டும் என்று பக்தியோடு இந்த திருப்பலியிலே வேண்டி இணைவோம். அன்னையின் பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்திலே கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரின் கருத்துக்களுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் ஆசிர்வதிக்க வேண்டுமென இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear pilgrims, this Mass is offered for the intentions of the faithful gathered here and for all the devotees of Arokya Mada who wrote their Mass intentions yesterday. Let us in a very special way pray for all the sponsors of this live Mass and the devotees watching the same. தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும்.
அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தை 1 முதல் 13 வரை. அன்பிற்குரியவரே, சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகின்ற எவரும் மேன்மையானதொரு பணியை விரும்புகிறார். இக்கூற்று உண்மையானது. ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு தெளிவு, கட்டுப்பாடு, விருந்தோம்பல், கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும். அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கொடாது கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். சண்டையையும் பொருளாசையையும் தவிர்ப்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடனும் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவண செய்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது. அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம். அதனால் அழகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவரிடமும் நற்சான்று பெற்றவராய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் இழி சொல்லுக்கு ஆளாகலாம், அழகையின் கண்ணியிலும் விழ நேரிடலாம். அவ்வாறே திருத்தொண்டர்களும் கண்ணியமுடையவர்களாக இருக்க வேண்டும். இரட்டை நாக்கு உள்ளவர்களாயும் குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாயும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாயும் இருத்தலாகாது. எச்சரிக்கை. தூய மனச்சான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வர வேண்டும். முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குறையற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணியாற்றலாம். அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராயும் புறம் கூறாதவராயும் அறிவு தெளிவு உடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவராயும் பிள்ளையையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துகிறவராயும் இருக்க வேண்டும். நன்கு திருத்தொண்டு ஆற்றுவோர் உயர்மதிப்பு பெறுவர். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. தூய்மையான உள்ளத்தோடு இல்லத்தில் வாழ்ந்திடுவே, தூய்மையான உள்ளத்தோடு இல்லத்தில் வாழ்ந்திடுவே, தூய்மையான உள்ளத்தோடு இல்லத்தில் வாழ்ந்திடுவே, தூய்மையான உள்ளத்தோடு இல்லத்தில் வாழ்ந்திடுவே. இரக்கத்தையும் நீதியும் குறித்து பாடுவே, ஆண்டவரே உமக்கு புகழ் சாற்றிடுவே. மாசற்ற வழியில் நடப்பதில் நான் கருத்தாயிருக்கின்றேன். எப்பொழுதும் நீர் என்னிடம் வருவே, தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வே. தூய்மையான உள்ளத்தோடு இல்லத்தில் வாழ்ந்திடுவே, தூய்மையான உள்ள
நெறி தவறியவரின் செயலை நான் பெற்றுக் கொள்கின்றேன். தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை பெற்றுக் கொள்ள மாட்டேன். தூய்மையான உள்ளத்தோடு இல்லத்தில் வாழ்ந்திடுவேன். தூய்மையான உள்ளத்தோடு இல்லத்தில் வாழ்ந்திடுவேன். Alleluia, 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 alleluia. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியுள்ளார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 7 11 முதல் 17 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு நயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெரும் திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கிய வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன். அத்தாயோ கைம்பன். அவ்வூரைச் சேர்ந்த பெரும் திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கிச் சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றிய இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பரவியது. ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, புனித ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, இன்றைய வழிபாடும் வழிபாட்டு வாசகங்களும் நமக்கு தரக்கூடிய செய்தி, தன்னார்வ மனம் கொண்டவர்களாக இருக்கிற பொழுது அது தரணியையே ஆளக்கூடியதாக இருக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். தூய பவுல் அடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே
ஒரு தலைவன் என்று சொன்னால் அல்லது சபை கண்காணிப்பாளர் என்று சொல்லுகிற பொழுது அவர் ஒரு சில நல்ல பண்புகளை தன்னுடையதாக்கி கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே ஒரு சில பண்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டவராகவும் இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக வரிசைப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிற பொழுது ஒரு சபை கண்காணிப்பாளர் அல்லது தலைவர் என்று சொல்லுகிற பொழுது விருந்தோம்பல் பண்பு கொண்டவராகவும் அறிவு கூர்மை உடையவராகவும் பகைமையை விடுத்து பிறர் மைய சிந்தனை கொண்டவராகவும் கட்டுப்பாடுடையவராகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லுவதோடு அந்த வரிசையிலே சபை கண்காணிப்பாளர் என்று சொல்லுகிற பொழுது கனிவுடைய உள்ளம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகின்றார். அதோடு இன்னொரு கருத்தையும் அவர் வலியுறுத்தி சொல்லுகிற பொழுது நற்சான்று பெற்றவராகவும் இருக்க வேண்டும். தன்னுடைய சபையை சார்ந்தவர்கள் மட்டில் அல்ல, அதையும் கடந்து சபைக்கு வெளியே இருக்கக்கூடிய பிற சபையை சார்ந்தவர்கள், பிற சமயத்தை சார்ந்தவர்கள், அவர்களோடு இவர்கள் கொள்ளக்கூடிய உறவாடல், ஏற்றுக்கொள்கிற தன்மை, பழகுகின்ற விதம், இவைகள் அனைத்தையும் முன்னிட்டு நற்சான்று பெற்றவராகவும் இருக்க வேண்டும் என்று தூய பவுல் வலியுறுத்தி சொல்லுகின்றார். இதையெல்லாம் அவர் வலியுறுத்தி சொல்லுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அப்பொழுதுதான் ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவர் அல்லது சபை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடியவர் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கின்ற வகையிலே ஏழை எளியவரினுடைய உணர்வுகள் என்ன என்பதை, தேவைகள் என்ன என்பதை உணர்ந்து அறிந்து அதை நிறைவேற்றக்கூடியவராக பணி ஆற்றக்கூடியவராக இருப்பார் என்றே அவர் இவ்வாறு சொன்னார். அதை மறுபுறத்திலே அவரே வரிசைப்படுத்துகிற பொழுது குடிவெறி, பகைமை, இப்படிப்பட்ட ஒரு சில பண்புகளை சுட்டி காட்டுகிற பொழுது வன்முறைக்கு எதிராக செல்லாதிருத்தல், இப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் அவர் கோடிட்டு காட்டுகிற பொழுது இதிலிருந்து விலகி நிற்கிற பொழுதுதான் மக்களினுடைய தேவை என்ன என்பதை அவர்கள் அறிந்து அதை நிறைவேற்ற முடியும். இப்படிப்பட்ட காரணிகளுக்கு அவர்கள் முக்கியத்துவம் தருகிற பொழுது உண்மையிலேயே அவர்களுடைய பணி சிறப்புமிக்க பணியாக இருக்காது. அது சுயநலனுக்கும் தன்னுடைய விருப்பு வெறுப்புகளுக்கும் உள்ளாக்கப்பட்டதாகத்தான் இருக்கும் என்றே தூய பவுல் இதனை வலியுறுத்தி சொல்லுகின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலே நாம் அனைவருமே குடும்ப அளவிலும் சரி, சமுதாய அளவிலும் சரி, ஏதாவது ஒரு தளத்திலே தலைவர்களாகவோ தலைவிகளாகவோ வழிகாட்டிகளாகவோ நியமிக்கப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட நேரத்திலே நாம் அனைவருமே இந்த தூய பவுலடிகளார் சொல்லுவதை உள்வாங்கியவர்களாக, நேர்மறையான சிந்தனை உடையவர்களாக, அறிவு திறமை உடையவர்களாக, பிறர் மைய சிந்தனை உடையவர்களாக, தன்னார்வம் கொண்டவர்களாக இருக்கிற பொழுதுதான் நாம் இருக்கிற இடத்திலே நாம் பெற்றுக்கொண்ட அந்த தலைமை பொறுப்பை திறம்பட செய்ய முடியும் என்பதை உள்வாங்கிக் கொள்ள, அதை கடைபிடிக்க, வாழ்வாக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, அதை கடந்து இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு வருகிற பொழுது இதே செய்தியைத்தான் அதுவும் சுட்டி காட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஒரு குருவானவர் தன்னுடைய ஆன்மீக பணியை செய்வதற்காக ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். அப்படி போகிற பொழுது பெரிய ஆற்றை அவர் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த ஆற்றை கடப்பதற்கு படகு வழியாகத்தான் அவர் கடந்து செல்ல வேண்டும். எனவே படகிலே தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார். ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பிறகு அந்த குரு தன்னிலே அதிகப்படியான வலியை உணர்ந்தார், துடித்தார். அந்த படகோட்டிக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. எனவே அவர் தன்னுடைய மேலாடையை கழட்டிய பொழுது அந்த படகோட்டியை வியந்து போனார். இதற்கு காரணம் என்ன என்று கேட்ட பொழுது அந்த குரு சொன்னார், ஆற்றினுடைய மறுகரையிலே ஒருவன் தன்னுடைய மாட்டை சாட்டையால் அடித்து கொண்டிருக்கின்றான். அதை நான் என்னுடைய உள்ளத்திலே எண்ணிலே உணர்கிறேன். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த சாட்டையாலான தழும்புகள் என்று அவர் சொன்னாராம். பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைய நற்செய்தியும் நமக்கு படம் பிடித்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. நயின் ஊரை சேர்ந்த கைம்பெண்
அவருடைய ஒரே மகன். அந்த இடத்திலே ஒரே மகன், தாய்க்கு என்று இருந்த ஒரே சொத்து, அவனும் இறந்து போகின்றான். அப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் இயேசு அந்த சூழ்நிலையை உற்று நோக்குகிற பொழுது அந்த தாயினுடைய துன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் யோசித்து பார்க்கிறார். இரக்கம் கொண்டவராக அவர் அந்த இறந்தவனினுடைய அருகே செல்லுகின்றார். பாடை தொடுகிறார். இறந்தவனும் உயிர் பெற்று எழுகின்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பணி வாழ்விலே நீங்கள் பார்க்கிற பொழுது பல்வேறு விதமான புதுமைகளை அவர் செய்தார். அவர் செய்த புதுமைகளை 2 வகையாக பிரித்து பார்க்கலாம். முதல் வகை புதுமைகள் இயற்கையை அடிப்படையாக கொண்டவை. ஆண்டவர் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார், கடல் மீது நடந்தார். இந்த வரிசையிலே வரக்கூடிய புதுமைகள் இயற்கையை மையப்படுத்தியதாக இருக்கின்றது. ஆனால் மறுபுறத்திலே மற்ற புதுமைகளை, பெரும்பாலான புதுமைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது குணப்படுத்துகின்ற புதுமைகளாக அமைந்திருக்கின்றன. அப்படி குணப்படுத்துகின்ற புதுமைகள் என்று சொல்லுகிற பொழுது யார் யாரெல்லாம் உடல் அளவிலும் மனதளவிலும் பாதிக்கப்பட்டவர்களாக, நோய்க்கு ஆளானவர்களாக இருந்தார்களோ அவர்கள் ஆண்டவர் இயேசுவை நாடி தேடி வந்தார்கள். அவர்கள் ஆண்டவர் இயேசுவை முன்னிட்டு வெளிப்படுத்திய நம்பிக்கையை முன்னிட்டு நலம் அடைந்தார்கள். ஆண்டவர் இயேசுவும் அவர்களது ஆழமான விசுவாசத்தை முன்னிட்டு அவர்களுக்கு நலமளித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம், மற்ற இடங்களில் எல்லோரும் ஆண்டவர் இயேசுவை நாடி தேடி வந்தார்கள். ஆனால் இந்த புதுமையை பொறுத்த மட்டில் ஆண்டவர் இயேசுவே அந்த தாயினுடைய நிலையை கண்டு அவரே கிட்டே செல்லுகிறார். அவர் அந்த தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவராக அந்த மகனை, இறந்தவனை உயிர் பெற்றெழ செய்கின்றார். பிரியமானவர்களே, இந்த இடத்திலே நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது அந்த தாயினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர், இரக்கம் கொண்டவர். ஐயோ பாவம், அவளோ விதவை பெண். அதோடு மட்டுமல்லாமல் அவளுக்கென்று இருந்த ஒரே ஒரு சொத்து அந்த மகன்தான். அவனையும் இழந்த பொழுது ஐயோ பாவம் என்று அவர் இரக்கம் கொண்டார். அதோடு நின்று விடவில்லை, அதை கடந்து என்ற நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருப்பதை போல பரிவு கொண்டார். அவளது தேவையை உணர்ந்து அதை நிறைவேற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்றாட வாழ்விலேயும் யார் யாரெல்லாம் நம்முடைய உதவியை நாடக்கூடியவர்களாக, தேடக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தேவை என்று இருக்கிறார்களோ அவர்களது உணர்வுகளை, அவர்களது தேவைகளை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக, அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அப்பொழுதுதான் நாம் ஆண்டவர் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருப்போம் என்பதையும் இதன் வழியாக உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏன் அன்னை மரியாளினுடைய வாழ்விலேயும் நாம் பார்க்கிற பொழுது அன்னை மரியாள் தன்னிலே இவ்வுலக மீட்பரை சுமந்து கொண்டிருந்தாலும் மறுபுறத்திலே தனது உறவினராகிய எலிசபெத்தும் பேறுகால வேதனையிலே இருந்த பொழுது அவரை நோக்கி பல மைல்கள் நடந்தே சென்று அவளுக்குரிய சேவையை, பணியை செய்ததாக நாம் வாசிக்கின்றோம். நம்முடைய அன்றாட வாழ்விலேயும் நாமும் இந்த அன்னையை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, அவரிடமிருந்து அந்த நல்ல பண்பை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்னையின் வழியாக நாம் பரிந்துரைக்கிற பொழுது நம்முடைய வேண்டல்களை இறைவன் நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியிலே கலந்து கொள்கிற பொழுதும், நம்முடைய இல்லங்களிலே இருக்கிற பொழுதும் இறைவனை நோக்கி நாம் நாடுகிறோம், தேடுகிறோம். அவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டல்களையும் முன்வைக்கின்றோம். அப்படி நாம் கேட்கிற பொழுது, நாம் கேட்பது கிடைத்து விட்டது என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒருவேளை உடனடியாக கிடைக்கவில்லை என்கிற போது நாம் இறைவனுக்கு எதிராக முணுமுணுக்கிறோம், இறைவனை விட்டு விலகிச் செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வேண்டல்களை முன்வைக்கிற பொழுது, நமக்கு கிடைக்கிற பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம், கிடைக்காத பொழுது அவருக்கு எதிராக முணுமுணுக்க வேண்டும் என்று அர்த்தமல்ல. நமக்கு என்ன தேவை, எப்பொழுது தேவை, எவ்வளவு தேவை என்பதை இறைவன் நன்கு அறிந்திருக்கின்றார். எனவே நாம் கேட்கிற பொழுது நமக்கு தேவையானதை உரிய நேரத்திலே தருவார். எனவே அதுவரை நாம் காத்திருக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே,
நம்முடைய அன்றாட வாழ்விலே ஆண்டவர் இயேசுவை போல பிறர் மீது இரக்கம் காட்டக்கூடியவர்களாக, அதைவிடவும் மேலாக பரிவு காட்டக்கூடியவர்களாக, நாம் இருக்கின்ற இடத்திலே நல்ல தலைவர்களாக, அதுவும் தன்னார்வமிக்க உள்ளம் கொண்டவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். அதற்கான அருளை வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உறவு பூக்கள் என்னில் மலர உகந்த பலியாய் என்னையே ஏற்பார். இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, இயேசுவின் பலியே என் வாழ்வின் வழியே, என்னையே தருவேன் காணிக்கையாக. அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், அன்பின் பலியாய் அர்ப்பணித்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுகளை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது.
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். ஓம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருள. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருள. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருள. எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரது கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்தும் எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஆண்டவர் இயேசு தரக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆமென். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்க வந்த மெய்யான செம்மறி. நாம் வாழ்வு பெற அதையும் நிறைவாக பெற தம்மை இழக்க முன்வந்த இவருடைய அன்பு விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். கைகளில் திவ்ய நற்கருணை வழங்கப்பட மாட்டாது. Only Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession might come forward to receive the Holy Communion. Holy Communion is not given in hands. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணர்வு. இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து. இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திடும் உணவு.
வழியும் என் உயிரும் என் இயேசுதான் என்றும் என் வாழ்வும் என் வழியும் என் உயிரும் என் இயேசுதான் என்றும் இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திட உணர்வு இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உறவாகும் நான் புயலில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும் தனிமையில் இருந்தால் கூட உன் உணவே உறவாகும் நான் புயலில் விழுந்தால் கூட உன் கரமே துணையாகும் இருளில் நானும் நடந்தாடும் ஒளி பிழம்பாய் அருகே இருக்கின்றான் இருளில் நானும் நடந்தாலும் ஒளி பிழம்பாய் அருகே இருக்கின்றான் சுமைகளுமே சுகமாகும் உந்தன் வரவே வரமாகும் என்னை தேடி வந்தாயே நலம் யாவும் தந்தாயே நல் வரமாய் வந்தாயே புது வாழ்வை தந்தாயே என்னை தேடி வந்தாயே கடன் யாவும் தந்தாயே நல்வரமாய் வந்தாயே புது வாழ்வை தந்தாயே இறைவன் தரும் இந்த உணவு இதயம் நிறைந்திட உணர்வு இறைவன் தரும் இந்த விருந்து இதுவே அகமருந்து நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் நற்செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அன்னையின் பாதுகாவலிலும் வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வான்லோகராணி வையகராணி மன்னிதிலே புனித மாதுளி. இறையேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இனிய காலை பொழுதின் மகிழ்ச்சியான வணக்கங்களை ஆண்டவருடைய பெயரால் உங்கள் அனைவரோடும் மகிழ்ச்சியோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த நாள் முழுவதையும் ஆண்டவர் இன்பமான நினைவுகளோடும் இனிய பொழுதுகளோடும் உங்களுக்கு ஆசீர்வதி தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, விவிலியத்தின் பின்னணியிலே இன்றைக்கு நமக்கு எடுத்துக்கொள்ளுகின்ற உளவியல் வாழ்வுக்கான சிந்தனை என்னவென்றால், தொடக்க புத்தகத்திலே ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த வாக்கு. தொடக்க புத்தகம் 3வது அதிகாரத்திலே 11வது வசனத்தில் உள்ள நீ ஆடையின்றி இருப்பதாக உனக்கு சொன்னவன் யார் என்கின்ற வாக்கை எடுத்துக்கொள்ளுகிறோம். எப்போது இந்த வாக்கு சொல்லப்படுகிறது என்றால்,
ஆதாம் ஏவாள் பாவம் செய்து விடுகிறார்கள். அதனால் அவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் ஆடையின்றி இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரிகிறது. அப்போது தோட்டத்திலே மென் காற்று வீசுகிறது, ஆண்டவர் வருகிறார் என்பதை கேள்விப்பட்டவுடன், அந்த உணர்வு வந்தவுடன் அச்சத்தினால் ஒளிந்து கொள்ளுகிறார்கள். அப்போது ஆண்டவராகிய கடவுள் 9வது வசனம், மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு மனிதனுடைய பதில், உன் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. ஒன்று, அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். நான் இல்லாமல் இருக்கிறேன், ஆகவே எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று ஆதாம் தன்னுடைய உளவியலை வெளிப்படுத்துகின்றான். ஆண்டவராகிய கடவுள் அவனுக்கு கேட்பது, நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? இந்த வாக்கை இந்த நாளிலே நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கிறோம். இதில் அதிகம் சிந்திப்பதற்கு என்ன இருக்கிறது? வருகிறேன். நான் ஒரு பங்கில் இருக்கிற பொழுது அந்த வீட்டை சந்திக்க போகிறேன். எல்லா இல்லங்களையும் சந்திப்பது போல அந்த வீடு எனக்கு ரொம்ப பிடித்திருந்ததற்கு காரணம், அந்த வீட்டினுடைய தாய், சாமி, இந்த வீடு எனக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் சாமி. அந்த வீட்டை சுற்றி பார்த்தேன். பெரிய மாட மாளிகை ஒன்றுமில்லை. அருமையான, அழகான, எளிமையான ஒரு ஓடு போட்ட வீடு. கணவன், மனைவி, 2 குழந்தைகள் வாழ்வதற்கு போதும் என்பதற்கான வீடு. நிறைய அறைகள் எல்லாம் ஒன்றுமில்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்னம்மா சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். சுவாமி, எனக்கு இந்த வீடு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் சாமி. ஏன்னா நான் ஒரு ஓலை வீட்டில் தான் பிறந்தேன். நாங்கள் 9 குழந்தைகள். குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம். நான் கடவுள்கிட்ட ஜெபிக்கிற பொழுதெல்லாம் ஒரு ஓட்டு போட்டு வீட்டில் நான் வாக்கப்பட்டு போன ஆண்டவரே அப்படின்னு ஜெபித்தேன். கடவுள் எனக்கு இந்த வீட்டை ஆசீர்வாதமாக கொடுத்தாரு. எனக்கு 2 பிள்ளைங்களை கடவுள் ஆசீர்வாதமாக கொடுத்துருக்கிறாரு. 2 பிள்ளைங்களும் இப்போ கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த வீடு எனக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் சாமி. நான் பங்கு மாறி சென்ற பிறகு எனக்கு எப்போதெல்லாம் அந்த பங்கிற்கு திருப்பலிக்காக போகிறேனோ அப்போதெல்லாம் இந்த வீட்டை சென்று சந்திப்பேன். இந்த எளிய வீட்டை கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்று இந்த தாய் இவ்வளவு பெருமையோடு சொல்லுகிறார்கள் என்று எனக்கு எப்போதும் மனசிற்கு மகிழ்ச்சியாக இருக்கும். ஏறக்குறைய 1 ஆண்டுகள் கழித்து இப்படி பல முறைக்கு பிறகு ஒரு முறை செல்லுகிற பொழுது அந்த தாய் அந்த திருவிழாவிற்கு வரவில்லை. திருவிழா திருப்பலியில் ஏன் இல்லை என்று எனக்கு தெரியவில்லை. எனவே திருப்பலி முடித்துவிட்டு அந்த வீட்டிற்கு சென்றேன். அந்த அம்மா சற்று புலம்பலோடு இருந்தார்கள். சாமி, வாங்க சாமி, உட்காருங்க சாமி என்று. நான் கேட்டேன், நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பீர்களே, உற்சாகமாக இருப்பீர்களே, இன்றைக்கு ஏன் திருப்பலிக்கு வரவில்லை என்று. என்ன சாமி வாழ்க்கையில் இருக்கு, ஏன் சாமி கோயிலுக்கு போக வேண்டும் என்று சொன்னார்கள். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? இந்த வீடை பாருங்க, எவ்வளவு அழகா எளிமையா. ஆமா, அது கிடக்கு ஓட்ட வீடு, அது கிடக்கு ஓடு போட்ட வீடு. இந்த வீடு எப்போ ஒழுங்கும் எப்போ விடுமுன்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு திடீரென்று அதிர்ச்சி. எந்த வீட்டை அந்த தாய் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் என்று சொன்னார்களோ, இன்றைக்கு அந்த வீடு ஓட்டு வீடு, ஓட்டை வீடாகிவிட்டது. என்ன காரணம்? சரி, மென்மையாக பேச்சு கொடுப்போம் என்று அந்த தாயிடம் மென்மையாக பேசினேன். அந்த தாய் அருமையாய் சொன்னார்கள், சாமி பாருங்க சாமி, பக்கத்து வீட்டில் மாடி வீடு கட்டிட்டான், எதிர்த்த வீட்டில் கல்யாணம் போன வருஷம், இந்த பாருங்க முன்னாடி இந்த ஷீட் இறக்கிட்டாங்க. காலையில் எந்திரிச்சு பார்த்தா நம்ம வீடு தான் சாமி பள்ளத்துக்குள்ளே கிடக்கு. எல்லா வீடும் சுற்றி நல்லா கட்டிட்டாங்க, உயரமாக கட்டிட்டாங்க. இப்போ எனக்கு பயமாக இருக்கு. சில சமயம் ராத்திரி தூக்கமாக வர்றதில்ல. எங்கள் தூக்கத்தில் அந்த வீடு பட்டுன்னு இடிஞ்சு விழுந்துருமோன்னு பயமாக இருக்கு. பிரியமானவர்களே, நான் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு ஒரு கவுன்சிலிங் போல அந்த தாயிடம் ஒன்றைத்தான் கேட்டேன். அம்மா, உங்கள் வீடு எந்த விதத்திலாவது மாறி இருக்கிறதா? ஆமா சாமி, இது பழைய வீடு ஆயிடுச்சு. அருகில் இருந்த வீடுகளோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவில்லை என்றால் உங்கள் வீடு எந்த விதத்திலாவது மாறி இருக்கிறதா? அந்த தாய் ஒத்துக்கொண்டார்கள். என் வீடு அப்படியே தான் இருக்கிறது, ஆனால் சுற்றிலும் இருக்கிற வீடுகள் மாறிவிட்டதால் இந்த வீடு எனக்கு இப்போது ஓட்டு வீடாக, பழைய வீடாக, விழுந்து விடுகின்ற வீடாக தெரிகிறது. ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, ஆதாம் ஏவாள் வாழ்க்கைகளே பார்க்கின்றோம். ஆதாம் ஏவாள் இருவரும் தொடக்கத்தில் இருந்து ஆடையோடு இருந்தார்களா?
திடீரென்று ஆடை இல்லாமல் இருக்கிறோம், ஆகவே நாங்கள் அச்சப்படுகிறோம், ஆகவே நாங்கள் வெட்கப்படுகிறோம் என்று சொல்வதற்கு தொடக்கத்திலிருந்தே அவர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, தன் நிலை வருகிறது, நான் இது இன்றி இருக்கின்றேன். அப்படி என்றால் மாற்றம் சுற்றிலும் இருக்கிற சூழலில் நடந்திருக்கிறதா, அல்லது அவர்கள் உடுத்தி இருந்த உடை இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறதா? நிச்சயமாக அப்படி எதுவும் நடக்கவில்லை. உள்ளத்திற்குள் தான் ஒரு மாற்றம் நடக்கிறது. நம்முடைய மனம் எப்போது தன்னுடைய கவனத்தை ஆண்டவரிடமிருந்து, தன்னுடைய கவனத்தை நேர்மறையிலிருந்து, தன்னுடைய கவனத்தை நம்பிக்கையிலிருந்து சுற்றி இருக்கின்ற அவநம்பிக்கைக்குரிய சூழல்களுக்கு மாற்றி பார்க்கிறதோ, எல்லாம் அப்படித்தான் கிடந்தது. நம்முடைய கவனத்திற்கு the focus என்று சொல்லப்படுகிற சிந்தனையினுடைய கூர்மை எதன் மீது வைக்கப்படுகிறதோ அதற்கு அடுத்து நிலைகள் மாறுகின்றன. ஆதாம் ஏவாளுடைய சிந்தனை எப்போது வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அந்த பழத்தின் மீது, அந்த மரத்தின் மீது செலுத்தப்பட்டதோ, ஆண்டவர் எதை வேண்டாம் என்று சொல்லி இருந்தாரோ அதன் மீது செலுத்தப்பட்டதோ, அப்போது ஆதாம் ஏவாளுடைய நிலையில் ஒரு பெரிய மாற்றம். அவர் சொல்லுகிறார், நான் ஆடையின்றி இருந்தேன், ஆகவே அச்சப்பட்டேன், ஆகவே ஒளிந்து கொண்டேன். ஆண்டவர் கேட்கிறார், நீ டேஸ் இன்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ அழகின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ அவமானத்தோடு இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ வண்டியின்றி அல்லது வீடின்றி அல்லது வேலையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ பணமின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ புகழின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ அந்தஸ்து இன்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? இப்படி நாம் நிறைய கேட்டுக்கொண்டே போக முடியும். அந்த இடத்தை நாம் நிரப்பிக்கொண்டே போக முடியும். யதார்த்தமாக யோசித்து பாருங்கள். 10ஆம் வகுப்பு படிக்கிற அந்த மாணவன் பள்ளிக்கு செல்கிறான். வழக்கமாக இடையிலே இப்போது பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறான். கவுன்சிலிங்காக என்னிடம் அழைத்து வருகிறார்கள். அவனிடம் கேட்கிறேன், தம்பி என்னதான் பிரச்சனை? பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு வெட்கமா இருக்கு ஃபாதர். ஆதாம் சொன்ன அதே வார்த்தை, வெட்கமாக இருக்கிறதா? ஏன் தம்பி? எனக்கு இல்ல, நான் எப்படி போக முடியும்? உனக்கு என்ன தம்பி இல்ல? வண்டி இல்ல, வண்டி இல்லாம நான் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும்? நேற்று வரைக்கும் அப்படித்தானே தம்பி போனீங்க? நேற்று வரைக்கும் அப்படித்தான் ஃபாதர் போனேன். இன்னைக்கு என் கூட படிக்கிற பசங்க 4 பேரும் வண்டி வாங்கிட்டாங்க. அவன் ரொம்ப அழகா சொன்னான், எங்க பள்ளிக்கூடத்துல எல்லாரும் வண்டி வச்சிருக்காங்க, நான் மட்டும்தான் வண்டி இல்லாம இருக்கேன், அதனால எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் ஒரு 10 நிமிஷம் பேச்சுல, உங்க பள்ளிக்கூடத்துல எத்தனை பேர் தம்பி படிக்கிறாங்க? 10th மட்டுமே நாங்க 120 பேர் இருக்கோம். 120 பேர் வண்டி வச்சிருக்காங்களா? இல்ல. பிறகு என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வச்சிருக்காங்க, அவனுக்கு அந்த 4 பேர் தான் உலகம். அந்த 4 பேர் வண்டி வச்சிருக்கிறதுனால அவன் என்ன சொல்றான், எல்லாரும் சரி. இப்ப எல்லாரும் இல்ல, 4 பேர் தான். அந்த 4 பேர் மட்டும்தானா உன் ஃப்ரெண்ட்ஸ்? நாங்க கேங்கில் 8 பேர் உண்டு. 8 பேர்ல 4 பேர் தான் வண்டி வச்சிருக்கான். மீதி எத்தனை பேர்ட்ட வண்டி இல்ல? 4 பேர்ட்ட வண்டி இல்ல. அது நீயும் ஒரு ஆளு. அப்ப ஈக்குவலா தானே வண்டி இல்லாம இருக்கிறீங்க. அவங்களோட நீயா உன்னை பார்க்கல, நீயா இவங்களோட உன்னை ஒப்பிட்டு பார்க்கிற? இல்ல ஃபாதர், அது அப்படிலாம் இல்ல ஃபாதர், எனக்கு வண்டி இல்லாம போறதுக்கு அசிங்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு. என் கூட 8 பேர் படிச்சாங்க, அல்லது என் தெருவில் நாங்க 10 பேர் இருந்தோம். 10 பேர்ல யாருமே வேலைக்கு போகலன்னா நானும் அதை பத்தி கவலைப்படல. இதுல 4 பேர் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா, ஐயோ நான் வேலை இல்லாம இருக்கனே, எனக்கு வேலை கிடைக்கலையே. என்னோடு உள்ளவர்களோடு நான் என்னை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுதுதான் நான் இல்லாமல் இருக்கிறேன் என்கின்ற உணர்வு எனக்குள் தலை தூக்குகிறது. இங்கே ஆதாம் அதைத்தான் செய்கின்றான். நீ இல்லாமல் இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? கடவுள் அதைத்தான் கேட்கிறாரு. தம்பி, நீ தொடக்கத்தில் இருந்தது போலதான் இப்பவும் இருக்கிற, நீ என் பிள்ளையா இருந்துகிட்டே இரு, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் உன்னை அனைத்து விதத்திலும் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறேன். வேலைக்கு தொடக்கத்துல போகும்போது சில ஆட்கள் சொல்லுவாங்க, சாமி ஒரு வேலை எப்படியாவது பார்த்து கொடுங்க சாமி, ஏதாவது ஒரு வேலை பார்த்து கொடுங்க சாமி. ரைட்டு, ஒரு வேலையை பார்த்து அனுப்பிடுவாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு, என்ன வேலை எப்படி இருக்கு? வேலை கிடக்கு. வேலையே இல்லாமல் இருந்தபோது ஏதாவது வேலை கிடைச்சா தெய்வத்தை கண்டது போல 3 மாதம் கழிச்சு, என்ன இந்த வேலை பெரிய வேலை, இந்த வேலை இல்லைன்னா வேற வேலையே கிடைக்காதா, எனக்கு வேற ஏதாவது உருப்படியான வேலை வேணும், என்ன நடந்திருக்கும் என்று யோசித்து பார்த்தால் யாராவது 2 பேர் சொல்லியிருப்பான், தம்பி அங்கே இப்படி ஒரு வேலை இருக்கு, அங்கே போனால் இவ்வளவு சம்பளம், இது என்னடா வேலை? ஐயோ, அப்போ தவறான வேலையில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோமோ?
சுற்றி நடக்கின்ற இந்த நிகழ்வுகள் நம்முடைய சிந்தனையை தவறாய் திசை திருப்புகிற பொழுது உனக்கு இல்லை என்று சொன்னது யார்? அந்த சொன்ன நபர்களை விளக்கியாச்சுன்னா, ஆடையின்றி இருக்கிறாய் என்று சொன்னது சாத்தான். சாத்தான் செய்த செயல்பாடுகள், பாம்பு செய்த செயல்பாடுகள், அதை ஒதுக்கி விட்டால் எப்போதும் ஆனந்தம், என்றும் பேரின்பம், ஆண்டவர் தருகின்ற அருளும் ஆசீரும். சாமி, இந்த வீடு கடவுள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன நிலையிலிருந்து என்ன ஓட்டு வீடு அப்படின்னு போன நிலைக்கு போல் இல்லாமல் எப்போதும் உள்ளவை அனைத்தும் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய எண்ணங்களும் உள்ளங்களும் அவற்றையே உற்று நோக்கி கொண்டிருந்தால், அவற்றை இனிமையாய் நன்றி உணர்வோடு பார்த்து கொண்டே இருந்தால், நீ இல்லாமல் இருக்கிறாய் என்று சொல்வதற்கு ஆட்கள் இல்லை. ஆமென். கடலோரம் உந்தன் தலம் தேடி வந்தாரே நலமாகும் அன்பே. ஆரோக்கிய தாயே அம்மா, வங்கக் கடலோரம் உந்தன் தலம் தேடி வந்தாரே நலமாகும் அன்பே. ஆரோக்கிய தாயே அம்மா. வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக.